தளபதி படம் சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு. பண்ணுங்க ப்ரோ, வெயிட் சரிங்க, தளபதி மாதிரி வந்துருக்கீங்க, ரைட்டு போலாங்களா? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. எங்கள் தளபதி படம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் படம் கண்டிப்பாக 100 நாளைக்கு மேலே ஓடும். ப்ரோ படம் எப்படி இருக்கா? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இனிமேல் நம்ம அண்ணன் படத்தை பார்க்கவும் முடியாது. இதான் லாஸ்ட் டைம். கஷ்டத்து ஒரு இன்னொரு சந்தோஷம் என்ன சொல்கிறதுனா, சிஎம் ஆனது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இனிமேல் அவரை படம் பார்க்க முடியாதுங்கிற போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அடுத்தது வந்து தளபதி வந்து படம் நடிக்கணும்னு இது பண்ணுறீங்களா, இல்லை சிஎம் அதாவது அரசியலே இருக்கும் அப்படின்னு பண்ணுறீங்களா? அரசியல் இருக்கட்டும் ப்ரோ, 1 இயருக்கு அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா கூட போதும் ப்ரோ. எங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணால் கூட போதும் ப்ரோ. அவர் ஃபோட்டோ போட்டால் கூட போதும் ப்ரோ, வந்து பார்த்துட்டு போவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தளபதினாலே போதும், தளபதி தான். தளபதியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சின்ன பிள்ளையிலேருந்து படம் பார்த்து பைத்தியம் பிடிச்சி போச்சு. இனி தீபாவளி இல்லை, பொங்கல் இல்லை, எனக்கு தளபதி படம் இல்லாதனால ரொம்ப ஃபீலாக போகிறேன். வாழ்க தளபதி. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இதே படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சாக்கா 108 தொகுதி இல்லை 234 தொகுதி அடிச்சிருப்போம். உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தமாக வெளியே போகிறேன். உள்ளே வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ அந்த அளவுக்கு வெளியே போங்க அவ்வளோ வருத்தமாக போகும். அடுத்து இந்த ஸ்க்ரீனில் தளபதியை பார்க்க முடியலன்ற வருத்தத்தோடு போகிறோம். 200 நாள் ஓடுறது கன்ஃபார்முங்க. அவ்வளோதான். நான் தளபதியோட கடைசி படம் அழுக விட்டார். இதுக்கப்புறம் தளபதியை பார்க்கவே முடியாது, அந்த ஒரு கவலை மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. படம் பிளாஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. தளபதி படம் தலைவர் மாஸ்க் காட்டிட்டார் ப்ரோ. ஏன் விட்டுட்டு போனாருன்னு தெரில, நடிச்சிருக்கலாம் இன்னொரு தடவை. படம் செம்ம கஷ்டமாக இருக்குது. தரமான படம், செம்மையா இருக்கு, பக்கா மாசா இருந்துச்சு. சரியான சீனை கட் பண்ணியே பயங்கரமா இருந்துச்சு. அந்த சீனை கட் பண்ணாம வேற மாதிரி ஆயிருக்கும். தலை சரியான மாசா படம் வெற்றிதான். தளபதி நல்லா இருந்துச்சுண்ணே படம். அண்ணனோட கடைசி படம். இதுக்கு மாதிரி அண்ணனே கிடையாது. இனிமேல் கொஞ்சம் மாசம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அண்ணனை. ஓகேவா? தளபதி லாஸ்ட் படம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசு. கஷ்டமாக இருக்குது தெரியுங்களேப்பா. அவனை வழியை வந்து வெளியே காமிக்க முடியாது. அதே மாதிரிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சிஎம் ஆயிட்டார்ல விஜயனே, அதுவே போதும். கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே ப்ரோ. மாசாக இருக்குது, செம்மையாக இருக்குண்ணா படம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் சிஎம் ஆயிருக்காரு, அதனால் இதுக்கப்புறம் மக்களுக்காக எதாவது பண்ணட்டும். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. படம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா மாசாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம சூப்பர் தலை. இப்போ நடக்கிற அரசியல் விஷயம் நடந்தப்பறம் தெளிவாக காட்டிட்டாப்புல. பயங்கரமாக இருக்குல்ல. லாஸ்ட் படம்னால வருத்தப்படுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப மிஸ் பண்ணுறதில்ல விஜய. அடுத்து தொடர்ந்து நடிக்கணும் எது வேண்டுகோள் இல்லை தலை, மக்களுக்காண்டி உழைக்கிறாரு. ஓகே, மக்களுக்காண்டி உழைக்கிறாரு. சூப்பர். அதான் முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். படம் சூப்பர்ண்ணா. தளபதியோட கடைசி படம் செம்மையாக இருந்துச்சு, பட்டையை கிளப்பிருச்சு. சூப்பராக இருக்குது.